இன்னைக்கு வந்து சிபிஐ கரூர் துயர சம்பவத்துக்காக அவங்க வந்து உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 10-13 நாளோட ஒரு சிவியர் பெயினோட ஒரு ஸ்மால் ரிலீஃப் மட்டும்தான். இது என்ன நடந்துச்சுன்னு நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோர்வையாக வர்றேன் பாருங்கள். 27th அன்னைக்கு அண்ணன் வந்து கரூருக்கு போகிறாங்க. நைட்டு அபவுட் 9 o'clock or 7:30 அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். 7 o'clock போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. அண்ணன் போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே பயங்கர கூட்டம். ஆக்சுவலாக அந்த இடத்துல 5000 பேர் தான் இருக்க முடியும். அங்கே 25,000 பேர் நிற்கிறாங்க. அந்த இடத்துல பயங்கர கூட்டம். வண்டி வருது, ஆம்புலன்ஸ்லாம் வருது, என்ன நடக்குதுன்னே தெரில. இது வரைக்கும் அதில் யார் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் இருந்துச்சானு எங்களுக்கு தெரியாது. அதை பற்றி நாங்கள் பேச விரும்பலை. துயர சம்பவம் நடந்துருச்சு. 42 பேர் 43 பேர் இறந்துட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு துயர சம்பவம் எங்களால் மறக்க முடியல. 2-3 நாள் தூக்கம் இல்லாத ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் இவ்வளோ மாதிரி இருந்து பார்த்தது கிடையாது என் லைஃப்பில். அன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு உள்ளால பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி சார் அங்கே இருக்கிறாரு. நம்ம அன்பில் மகேஷ் அண்ணன் ஒரு ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அது வரைக்கும் தாவைக்கா தான் தப்பு நடந்திருக்குமோ அப்படிங்கிற எங்களுக்கு பயம் இருந்துச்சு. பயம் இல்லை, அதான் உண்மை. நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். எப்போ அன்பில் மகேஷ் சார் ஒரு ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரோ அப்போவே எங்களுக்கு ஒரு டவுட். என்னடா இது, சம்திங் ராங்காக இருக்குது, இவங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானுங்களே, இவ்வளோ அவசரமாக இருக்கிறானுங்கன்னு யோசித்தோம். சிஎம் நைட் அன்னைக்கு 4 மணிக்கு போய் சேர்றாரு. 4 மணிக்கு அபவுட் மோரார்லெஸ் டைமில் போய் சேர்றாரு. துணை முதல்வர் அங்கேருந்து துபாய் போனவர் அங்கேருந்து வந்துட்டு திரும்ப துபாய்க்கு போய்டுறாரு. சம்திங் ஃபிஷியாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக போயிட்டு இருக்குது. உண்மையை நினச்சோன்னா டீ கடைக்கெல்லாம் போகும்போது இந்த புரோக்கர் இருப்பானுங்க, இந்த துண்டு பிடியை பிடிச்சிட்டு உள்ள ஒரு ஃபோட்டோ வச்சுப்பானுங்க பேக்கெட்டில். அவனுங்க தான் விஜய் பண்ணிட்டான் அது இதுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் நார்மலான பக்கோடா இருக்கிற பக்கோடா வாங்குறவன், காய்கறி வாங்குறவன் எல்லாம் என்ன சொல்கிறான்னா, எங்க இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, இவ்வளோ சின்ன இடம் அங்கே கொடுப்பீங்கன்னு அவன் அசிங்கமாக பேசிட்டு போகிறானுங்க. என்னன்னு தெரியல எங்களுக்கு. ஸோ அப்படி 2-3 நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அட்டாக் ஆன் விஜய். அவனை கொலைகாரனாவே ஆக்கிட்டாங்க. இவங்க நீதிமன்றமோ மக்கள் மன்றமோ எந்த தீர்ப்பும் இல்லை. இவங்க டிஎம்கே குரூப்பு, மீடியாவில் இருக்கிறவனுங்க எல்லாரும் சேர்ந்து விஜயை கொலைகாரம் ஆக்கிட்டாங்க. என் லைஃப்பில் இந்த மாதிரி நான் பாலிடிக்ஸில் ஒரு 5-6 வருஷமாக சவுக்கு சங்கரை ஃபாலோ பண்ண வேணாம். இந்த மாதிரி அபியூசிவாக நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில். கொலைகாரன் ஒரு மேலே ஒருத்தன், ஆர்கேன்னு ஒருத்தன் இருக்கான், இந்த டாக்டர்னு போட்டிருப்பான் பாருங்க, வந்து ஒரு மேலே பேசுகிறான். ஒரு மாதிரியா உனக்கெல்லாம் என்னடா அபியூசிவ் தற்கூறின்றானுங்க, செருப்பை கழட்டி அடிக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தன் வெட்டணுன்றான், ஒருத்தன் வந்து தரத்தரன்னு இழுத்துட்டு வரணுன்றான், தற்கூறிங்க. இன்னும் மணின்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் பாலிடிக்ஸ் விட்டு போயிருங்க லாய்க்கு இல்லைன்றீங்க. ஸோ எனக்கு வந்து சத்தியமாக எனக்கு புரிய மாட்டுது. ஏண்டா காமன் பீப்புள் சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 2 பேருக்கு மேலேயும் வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு எங்கே இவ்வளோ சின்ன இடம் கொடுக்குறீங்கன்னு ஒருத்தன் கேட்குறாங்க. தாவைக்காவும் பார்த்து இருக்கணும், விஜய் அண்ணனும் பார்த்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அந்த கூட்டத்தைன்னு ஒருத்தன் காமன் பீப்புள் வைக்கிறான். ஆனால் இந்த மீடியாவில் இருந்துட்டு இந்த டிஎம்கே கிட்ட வாங்கி சாப்பிட்டு இருக்கிறவனுங்க வாயை வச்சு குழப்பம் நடத்தவங்க, தட் மீன்ஸ் ஜேர்னலிஸ்ட் வாயை வச்சு பேசுகிறாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க, அதை தப்பாக சொல்லலை. இவனுங்க ஒரு 10 டேஸாக அவனுக்கு பண்ண அபியூசிக்கு அளவே கிடையாதுங்க. இந்த மாதிரி அவங்க லைஃப்பில் யாரையும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏங்க நாங்கள் ஒன்று கேட்குறேன், ஒரு பாலிடிக்ஸ் ஸ்பெக்ட்ரம்லேருந்து வெளியே இருந்து ஒருத்தன் வர்றான் பாலிடிக்ஸுக்கு, இது உங்களோட ஈகோவை காணிக்கிற டைமாங்க இது? நீங்கள் அப்படி என்ன கலட்டிட்டீங்க அப்படின்னு ஒருத்தரை இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க. சரி, நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டில் இருங்க, என்ன படிச்சிட்டீங்க நீங்கள்? அப்படி என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? அதை சொல்லுங்கள். என்ன அப்படி படித்து கிழிச்சிட்டிங்க? ஏதாவது தொழில் விதமாக படிச்சிருக்கீங்களா? இல்லை சயின்டிஃபிக்காக ஏதாவது இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இன்ஜினியராக இருக்கிறீங்களா? ஏதாவது அவங்க சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கங்க. நீங்கள் போகிற கார் அவன் தான் பண்ணியிருப்பான், டாக்டராக இருப்பாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பான். நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு அவன் கோட் எழுதியிருப்பாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல, மீடியாவில் உட்காந்து பொழப்பு நடத்துறீங்க, வாயை வச்சு பொழப்பு வைத்த கழுவிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஏதோ பெரிய அறிவுஜீவிகளும் அறிவாளியும் மாதிரி
எங்களை மாதிரிப்பட்ட ஆளுங்களை தற்குறின்னு சொல்றது, விஜய் அண்ணனை பார்த்து அவ்வளோ அபியூசிவா பேசுறீங்க. யாரா நீங்களாம்? டேய், உங்களுக்கு என்னடா என்ன தகுதிடா இருக்கு? நீங்க என்னமோ எங்களுக்கு பாலிடிக்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க. உங்களோட எங்களுக்கு தெரியும்டா. நீங்களாம் திருடனுங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறீங்கடா. 75 வருஷமா நம்ம தமிழ்நாட்டை கூறு போட்டு திருடி தின்னு இருக்கானுங்கடா. அதுக்கு போய் நீங்க வந்து வக்காலத்து வாங்குறீங்க. எங்களுக்கு தெரியுதா ஊர் ஃபுல்லா திருடுறானுங்கன்ட்டு. போன் இருக்குடா, போன்ல பாக்குறோம். சிங்கப்பூர் ஸ்ட்ரீட் போடு, தமிழ்நாடு ஸ்ட்ரீட்டை மூஞ்சி முன்னாடி இருக்குதுல்ல பாரு, கேவலமா இருக்குதுடா ரோடு அது இதுன்ட்டு. அதை பார்த்து எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு அந்த ஊர் மாதிரி மாறணும்னு எங்களுக்கு தோணாதா? இன்னும் எங்களை பைத்தியக்காரன்னு சொல்றீங்க. ஏன்டா உங்களுக்கு எல்லாம் என்னடா ரைட்ஸ் இருக்கு? அது அந்த குரூப்பை விடுங்க. இன்னொரு குரூப் இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக்ல குடிச்சுட்டு இந்த டீ கடையில வந்துட்டு கெட்டவாத்த போட்டு திட்டிட்டு இருப்பாங்க ஒரு குரூப். அவனை எவனும் மதிக்கவும் மாட்டானுங்க, பார்த்தாலே ஓரமா போவாங்க. அது இல்லாம இன்னொரு இதுல பஸ் எல்லாம் மறிச்சு பிடிப்பாங்க குடிச்சுக்கிட்டு. அவனெல்லாம் அடிக்கவும் முடியாது, சை அப்படின்னு தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இருக்கு நான் தமிழர் குரூப். அவன் ஒவ்வொருத்தனும் வந்து 10 வீடியோ 20 வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவனை யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது. ஸோ இது ஏதோ மூடர் கூடண்டான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒதுக்கி விட்டுறான். அவனுக்கு பயங்கர அபியூசிவ். இவங்க சொல்ல போனா இந்த டிஎம்கே குரூப்பை விட இவங்க பயங்கர அபியூஸ் பண்றானுங்க. எக்கிருந்துடா வர்றீங்க நீங்களாம்? உங்களுக்கு ஒரு ஐடியாலஜியும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. இப்பதான் கரெக்டா பணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க பண்றீங்க. ஏதோ கொலைகாரன் அரக்கன் பண்ணிட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட உயர் நீதிமன்றத்திலையும் 2 வழக்கு. நான் அதை பத்தி பேசி ஜெயிலுக்கு போக விரும்பல. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்க வந்து இந்த மாதிரி சிபிஐ விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னவோ சிபிஐ வந்துச்சுன்னா கதை கந்தல் போல தெரியுது. அவங்களுக்கு தெரியும் யார் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். இப்ப 2 ஜட்ஜி இருப்பாங்க, 3-4 ஜட்ஜி இருப்பாங்க. என்ன அவங்க உள்ள எப்படிதான் பேசியிருப்பாங்க. என்னங்க என்ன இன்னைக்கு என்ன இது என்ன இது வழக்கு வருது அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மச்சி ஏதோ தமிழ்நாட்டில் இந்த ஸ்டாம்பைட் ஆச்சாம என்ன கதை தெரியல பார்க்கலாம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. மச்சான் இங்க பாடுறா ஒரு வீடியோ, இங்க பாடுறா எவ்வளவு ஆஸ்கர் லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆயிருக்கோங்க நீங்க பண்ண ஆக்ஷனுக்கு. அது இல்லாம எல்லா அரசியல் அதிகாரிகளை வச்சு பேச விடுறீங்க. அங்க ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே நீங்க வந்து தாவேகா மேலதான் தப்புன்னு சொல்றீங்க, விஜய் லேட்டா வந்ததுனாலதான் பிரச்சனைன்னு சொல்றீங்க. அப்பவே கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா? நீங்க ஓவர் ஆக்ட் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியுங்க. இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க மக்கள். ஸோ இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடி திருச்சியில எத்தனை பேர் கூட்டம் வந்திருப்பாங்க? ஒரு 40,000 பேர் 50,000 பேர் வந்திருப்பாங்க. எல்லா இடத்துலயும் 50,000 1 லட்சம் 2 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துக்கு கெப்பாசிட்டி ஒரு 10,000 பேர் கெப்பாசிட்டி தான் இருக்கு, இல்ல 5,000 6,000 பேர் தான் கெப்பாசிட்டி இருக்கு அந்த இடத்துல. அந்த இடத்துல விஜய் கேம்பெயினுக்கு வரும்போது 30,000 40,000 50,000 60,000 பேர் வருவாங்களே, யாரு இந்த இடத்த கொடுத்ததுன்னு தான் ஃபர்ஸ்ட் கேள்வி வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்ப இந்த இடத்த கொடுத்துருக்கீங்க, எப்படி கொடுத்தீங்க, எப்படி எவால்வேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்பவே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். அது இல்லாம செருப்பு விட்டு அடிச்சாங்க அது இது 4-5 வீடியோ வந்துடுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும். தாவேகா மேல தப்பு இருந்தா தாவேகாவை தண்டிச்சுக்குங்க, டிஎம்கே மேல தப்பு இருந்தா டிஎம்கே தண்டிச்சுக்குவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே இதுல வரமாட்டாங்க, அதிகாரிங்க தான் வருவாங்க. அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல். கடவுளுக்கு தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நான் ஒன்று சொல்றேன். இந்த மீடியாவில் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த மூடர் கூடம் நான் தமிழர் கோஷ்டிகளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இதில் இறந்தது வந்து 42 41 அப்பாவி உயிர்கள் இறந்துருக்காங்க. இந்த இறந்தவங்களோட ஆன்மாலாம் ஈஸியாக சாந்தி அடையாது நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா. நான் சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். ஒரு இறந்தவங்களுக்கு மேலே இவ்வளவு கேவலமாக பாலிடிக்ஸ் பண்ணி காசு சம்பாதிச்சு அதை சாப்பிட்டு வயிறை கழுவுனீங்கன்னா இது வந்து உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, உங்களோட ஃபேமிலியும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? இங்க இல்லை, இங்க தெரியணும். உங்களுக்கு இங்க தெரியணும். அது தெரியலைன்னா நீங்களாம் என்னென்ன ஜென்மங்கள்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குங்க. பாலிடிக்ஸ் பண்ணுங்க, நேர்மையா பாலிடிக்ஸ் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து பவர் கிடையாது. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஜினியர், என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. எங்களை பாலிடிக்ஸுக்குள்ள இவ்வளோ இன்வால்வ்மெண்டா பார்க்க வச்சது விஜய் அண்ணன் மட்டும்தான், நீங்க கிடையாது. ஏன்னா நீங்க
திருடி தின்னீங்கன்னு சொல்லி எங்களுக்கு எல்லார் மைண்ட்லேயும் இருக்குது. ஏன்னா ஃபோன்ஸ் ஆச்சு. ஒரு வேணாம், அதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. கடவுளுக்கு தெரியும் இது ஒரு பெரிய ரிலீஃப் டிவி கேட்கும் விஜய் அண்ணனுக்கும். அண்ணா இனிமே நீங்கள் கேம்பெயின் பண்ணும்போது நைட்டை சூஸ் பண்ணாதுங்க. ஒரு பெரிய கிரவுண்டில் நீங்கள் எடுத்து பண்ணுங்க. உங்களுக்காக லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு சேஞ்சுக்காக ரேலியாக நிற்கிறாங்க. எங்களை எங்கேயும் விட்டு கொடுத்துறாதுங்க. இன்னொன்று, இந்த ஏடிஎம்கே குரூப் வந்து அலையன்ஸுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க. அலையன்ஸே போக வேணான்னா நீங்கள் தனியாக நின்னாலே நம்ம ஜெயிப்போம். அது உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா இது உங்களோட பாலிடிக்ஸ்க்காக மட்டும் இல்லை, எங்களை மாதிரி யங்ஸ்டரோட பாலிடிக்ஸ்க்காக தான் நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறோன்னா எங்களை கை விட்டுறாதுங்க. தேங்க்ஸ்ண்ணா.